நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரம் ஆலம்பாறை லாக்மி காலனியை சேர்ந்த டேவிட்சன் மனைவி கௌசல்யா என்பவர் அங்கன்வாடி ஊழியர்களை சமூக வலைதளத்தில் தரக்குறைவாகவும் இழிவுபடுத்தியும் பேசியதாக அங்கன்வாடி ஊழியர்களின் கூட்டமைப்பு புகார் அளித்ததின் பேரில் கௌசல்யாவை போலீசார் இன்று கைது செய்தனர். சீனாவுக்கு ஆபத்து. இந்திய எல்லைக்கு அருகே பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே சீனா கட்டும் மிகப்பெரிய அணை ஆபத்தான நிலநடுக்க மண்டலத்தில் உள்ளதாக சீன புவியியல் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இதனால் நிலநடுக்கம் ஏற்பட்டு அணைக்கு சேதம் ஏற்பட்டால் அசாம் மற்றும் வங்கதேசம் பகுதிகளுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் என எச்சரிக்கை. ஹார்மோஸ் ஜலசந்தி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரான் இந்த ஜலசந்தியை பயன்படுத்த அனுமதியில்லை. மற்ற நாட்டு கப்பல்கள் ஹார்மோஸ் ஜலசந்தியை கடக்க 20% கட்டணம் கட்ட வேண்டும் என அறிவிப்பு. ஈரோடு மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் 4.24 மீட்டர் இறங்கியுள்ளது. முந்தைய நீர்மட்டம் 11.28 மீட்டரில் இருந்த நீர்மட்டம் தற்போது 15.52 மீட்டர் ஆழத்திற்கு நிலத்தடி நீர் சென்றுவிட்டது என தகவல். ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் முதல் ரயில். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் ஹரியானாவின் ஜிந்த் முதல் சோனிபட் இடையே இயக்கும் முதல் ரயிலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை 17 அன்று தொடங்கி வைக்க உள்ளார். உடனடி பணி நீக்கம். சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக SP வேலுமணி இருந்தபோது கோவை மாநகராட்சியில் 54 இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் சட்டவிரோதமாக நிரப்பப்பட்டுள்ளதாகவும் விதிமுறைகளை மீறியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் கருத்து. பணி நியமனம் செய்யப்பட்ட 54 பேரையும் உடனடியாக நீக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.